ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது நிகழ்ந்தது அனைத்தையும் என்னிடம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். கூறினால்தான் எனக்கு தெரியும் என்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான் அல்லவா? எனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று? என் அன்பு குழந்தா, நீ நினைத்தது நடக்க, உன் பிரார்த்தனைகள் பலிக்க உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல வேண்டும். தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இதை சற்று கவனமாக கேள். என் பாதம் உன் வீட்டில் பட்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் தருணம் கூடிய விரைவில் வரும். உனக்காக அந்த தருணத்தை நானே ஏற்படுத்துவேன். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வ அதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒருவிதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது? என்ன நினைக்கிறாய்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும்? என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன்.
நம்பிக்கையோடு இரு, எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு கேட்டுப்பார். உனக்கான வெற்றியை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உனக்கு தடுக்க நினைக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? தோற்று போனவர்களின் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே அனைவராலும் பேசப்படுகிறது. அதுதான் வெற்றியின் மகத்துவம் கூட. விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. அந்த வெற்றியை நான் உனக்கு கிடைக்க செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன் வாழ்வில் நிரப்ப நான் அத்தனையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான கேள்வி இருக்கும். ஏன் இந்த உலகத்தில் சில நபர்கள் மட்டும் வெற்றி அடைகிறார்கள், பலர் தோல்வியை மட்டுமே தழுவுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசிலுமே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில், அந்த ரகசியம் இப்பொழுது புரிந்துவிடும் அனைவருக்குமே. ஒரு ஊரில் மிக சிறந்த வாள் செய்யும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் வாள் செய்வதில் மிக தேர்ச்சியும் பெற்றிருந்தான். வாள் செய்வதில் இவருக்கு ஈடு இணை யாருமே இடிக்க முடியாது என்ற தகுதி அவருக்கு நிறையவே அதிகமாகவே இருந்தது. அவர் வாள் செய்வதற்கு ஈடு இணையாக இந்த உலகத்திலோ இந்த ஊரிலோ யாருமே இல்லை என்றும் அளவிற்கு அவர் வாள் செய்வதில் ரொம்பவே தேர்ச்சி பெற்று இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்தி, பிரபலமான செய்தி, அந்த ஊரின் அரசருக்கு காதில் எட்டியது. உடனே அரசர் அந்த வாள் செய்பவரை பார்த்தாக வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசருக்கும் வந்தது. உடனே அரசர் தன்னுடைய படை வீரர்களையெல்லாம் அழைத்து வந்து அந்த வாள் செய்பவனை உடனே அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என்ற கட்டளையும் இட்டார் அந்த அரசர். உடனே அந்த காவலாளிகள் அந்த வாள் செய்பவரை அழைத்து வருவதற்காக புறப்பட்டார்கள். அவரை கண்டுபிடித்து அந்த வாள் செய்பவரை அழைத்து கொண்டு அரசவைக்கும் வந்து சேர்ந்தார்கள் காவலாளிகள். அந்த வாள் செய்பவர் மிக பணிவன்போடு அந்த அரசவையில் அரசரை பார்த்து வணக்கம் செலுத்தி கொண்டு பணிவோடு நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் அரசர் தான் இத்தனை நாட்களாக என்ன கேட்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாரோ அதை அப்படியே அந்த வாள் செய்பவரிடம் கேட்டே விட்டார் அந்த அரசர். அந்த வாள் செய்பவரை பார்த்து, உங்கள் திறமையின் ரகசியம் என்ன?
எப்படி இந்த நாட்டிலே இந்த ஊரிலே மிக சிறந்த வாளை உங்களால் செய்ய முடிகிறது? அதன் ரகசியம் என்ன என்ற கேள்வியை அரசர் அந்த வாள் செய்பவரிடம் கேட்டார். அப்பொழுது அந்த வாள் செய்பவர் சற்று யோசித்துவிட்டு மிகவும் அமைதியாகவே பதிலுரைத்தார். அரசே, சின்ன வயசிலிருந்தே நான் வாள் செய்வதில் ரொம்பவும் ஆர்வமாகவும் அதீத நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தேன். அந்த செயலை செய்வதற்கு நான் மிகவும் நேசிப்பேன். அந்த செயலை செய்வதற்கு எனக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. அது மட்டுமல்லாமல் நான் வாள் செய்யும் பொழுது நான் செய்யும் வாளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்துவேன். என்னுடைய ஆள் மனதால் அந்த வாளோடு பேசுவேன். அந்த வாளும் என்னோடு பேசும். அதனால் நான் சிறு வயதிலேயே முடிவு செய்துவிட்டேன், மிக சிறந்த வாள் பயிற்சியாளர், வாள் செய்பவராக வரவேண்டும் என்ற முடிவை நான் எடுத்துவிட்டேன். அந்த முடிவை எடுத்த பிறகு நான் தினம்தோறும் சிறந்த வாளை எப்படி செய்வது என்ற புத்தகத்தை எங்கு கிடைக்குதோ ஏது கிடைக்குதோ எங்கெல்லாம் தேடி அலைந்து அந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து படிப்பேன். ஒருவேளை சில வேளைகள் வாளுக்கு சம்பந்தமில்லாமல் இருந்திருந்தால், அது மட்டுமல்லாமல் என்னிடம் இருக்கும் சில பொருட்கள் வாளுக்கு சம்பந்தமில்லாமல் இருந்திருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் வாளுக்கு சம்பந்தமே இல்லாத செயல்களை நான் செய்வதே இல்லை. என்னுடைய முழு கவனமும் முழு எண்ணமும் சிறந்த வாளை எப்படி செய்வது என்பதில் மட்டுமே இருந்தது. என்னுடைய வாழ்க்கையின் முழு பகுதியையும் நான் வாளுக்காகவே அர்ப்பணித்திருக்கிறேன். வாளுக்காகவே என் வாழ்வையே அர்ப்பணித்து இருக்கிறேன். நான் அப்படி இருந்ததால் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த வாள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் செய்ய முடியும் என்று இந்த ஊர் பேசும் அளவிற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மிக பணிவன்போடு அரசரை பார்த்து கூறினாராம் அந்த வாள் செய்பவர். நாமும் அதே போல நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால், வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்ற முடிவு செய்துவிட்டால், நமக்கான இலக்கு என்ன என்பதை முதலில் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அந்த லட்சியத்தை அடையும் வரை தீர்க்கமாக உழைக்கலாம், உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். அந்த லட்சியத்தை அடையும் வரை ஓயாமல் போராடலாம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு, நாம் ஒரு லட்சியமாக ஒன்றை வைத்திருப்போம். ஆனால் நாம் செய்வது, வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே அந்த லட்சியத்திற்கு சிறிது கூட சம்பந்தமில்லாத செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் அல்லது செய்து கொண்டிருப்போம். நம் லட்சியத்தை பற்றி சிந்திக்காமல் தேவையில்லாத செயலை நாம் செய்து கொண்டிருந்தால், அந்த லட்சியத்தை அடைவதற்கான செயலை செய்யாமல் இருந்தால் தோல்வி மட்டும்தான் நம்மிடம் வந்து வசமாகும். நம் லட்சியத்தை அடைவதற்கு இந்த நொடி முதல் முடிவு எடுத்து கொள்ளலாம். நான் லட்சியத்தை அடைவதற்கு என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், போராடிக்கொண்டே இருப்பேன். நிச்சயமாக அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை மனதில் வளர்த்து கொள்ளலாம். நிச்சயமாக வெற்றிக்கான ரகசியம் நம் மனதில் அடங்கி இருக்கிறது, நம் வாழ்க்கையிலும் அடங்கி இருக்கிறது. எந்த தடைகள் வந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு வெற்றி என்னும் லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் முயன்று கொண்டே இருப்பேன் என்ற தீராத நம்பிக்கை விதையை மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல், நம்பிக்கை இழக்காமல் செய்து கொண்டே வந்தால் வெற்றி நம் வசம்தான். ஒவ்வொரு இருளின் முடிவிலும் ஒரு முழுமையான ஆதவன் பிறக்கிறான். அதுபோலவே நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளின் பிரதிபலனாக வெற்றி ஒரு நாள் நம் வாழ்வில் நிச்சயமாக உதயமாகும் என்ற நம்பிக்கையோடு நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தே தீருவோம் என்ற தன்னம்பிக்கையோடு உழைக்கலாம், போராடலாம். நிச்சயமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கு உரித்தான குணம் என்றும் தன் நிலையிலிருந்து விலகாமல் மேற்கொண்ட லட்சியத்திற்காக போராடும் ஒரே மனம்தான். நம்பிக்கையோடு போராடுவோம், நாம் நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடையுவோம். இதுதான் வெற்றியின் ரகசியம்.
நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா நம் வெற்றிக்கான அத்தனை வழிகளையும் நமக்கு காட்டுவார் என்ற நம்பிக்கை எண்ணம் ஒன்றே போதும். வெற்றி நம் வசமாகும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், நாம் உண்மையிலேயே எந்த விடயத்தில் சிறந்தவர் என்பதை கண்டுபிடித்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும். இதுதான் வெற்றியின் ரகசியம். நீயும் உன்னுடைய உற்றார் உறவினர்களும் சந்தோஷமாக, மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, வயநஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்வில் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைந்தே தீருவான். என்மேல் உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவே முடியாது. உன் மனதில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு துளி அவநம்பிக்கை இருந்தாலும் கூட நீ என்னை பின்பற்றுவதில் எந்த ஒரு ஆதாயமே உனக்கு கிடையாது. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால், உனக்கு ஒன்று நடக்கவில்லை என்றால் அது வேறு யாருக்கோ சென்றிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு சர்வ நிச்சயமான பிரகாசமான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். உனக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள். நான் உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன். தைரியமாக இரு. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம் வாழ்க்கையை எது நடந்தாலும் சாயப்பா மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதில் முழு இருந்தாக போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? நீ இதுவரை காணாத பிரகாசத்தை உன் வாழ்வில் பார்க்கத்தான் போகிறாய். நீ அடைய விரும்புவதை நிச்சயமாக அடைவாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த தருணத்திற்காகத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய். உனக்கானவே இன்ப யோகம் காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்து கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னை தான் இது நாள் வரை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த கோடீஸ்வரர் யோகம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டோ துன்பப்பட்டு கொண்டோ மனதை போட்டு புலம்பிக் கொண்டே இருந்தால் உனக்கான சந்தோஷம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். இனம், மதம், மொழி ஆகிய வேறுபாடுகளை எல்லாம் கடந்தவர் சாயிநாதர். ஆழ்ந்த நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டை மட்டுமே தன் பக்தரிடமிருந்து காணிக்கையாக பெறுபவர் சாயிநாதர். நேரம், காலம் என்று எதுவுமே கிடையாது சாயிநாதருக்கு. தன் பக்தர்கள் மனதார அவரை நினைத்தாலே போதும் அவர்களை தேடி ஓடி வந்து விடுவார். ஷீரடியிலிருந்து 400 மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா என்னும் பெண்மணி. இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதமிருந்து நைவேத்தியம் செய்து அவரின் திருவுருவ படத்திற்கு படைத்து பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் வியாழக்கிழமை வந்தது. அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் இருந்தான். தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதைக் கண்டு அவளிடம், அம்மா, இன்று நம் வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரவிருக்கிறார்களா? ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பட்சணங்களும் செய்கிறீர்கள் என்று கேட்டானாம். அவனுக்கு பதிலளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி,
இவர் ஷீரடியில் வசிக்கிறார். இவருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காகவே அதிரசம், பாயசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றாளாம். இதை கேட்ட பாபு ஆச்சரியத்துடன், அம்மா, படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி கேட்டானாம். ஷீரடி ரொம்ப தொலைவில் உள்ளது, அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்று கேட்டானாம். தன் பூஜை வேலைகளில் மும்முரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சரியாக 12 மணிக்கு நம் பாபா நம் வீட்டிற்கு வருவார், நீ பொறுமையாக இரு, நிச்சயம் அவர் வருவார் என்றாளாம். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவள் தன் மகனிடம், கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள், நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிக் கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாளாம். பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது. படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது. அவன் மணி 12க்கு ஆவதற்காக காத்திருந்தான். அதே நேரம் ஷீரடியில் மதிய ஆராத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தனர். கற்கண்டை விட மிகவும் சுவையானது சாயப்பாவின் அருளுரை வாக்கு. கல்கண்டின் இனிமையைப் போல அவர் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர், ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும், பிராணிகள், விலங்குகள் எது வேண்டாலும் இருக்கட்டும், அவர்களை அன்புடன் நடத்துங்கள். உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள். அவர்களிடத்தினை வெறுப்பினை காட்டாதீர்கள். இப்படி சாயப்பா சிறப்பான அமுத மொழிகளை கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரென்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு. வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாயிநாதர் நின்றிருந்தார். கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும், அம்மா, நீங்கள் சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தார். அதுவும் சரியாக 12 மணிக்கு வந்து கதவை தட்டினார். திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார். நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்து விடுவேன் என்று கூறி ஆசிர்வதித்துவிட்டு சென்று விட்டார் என்று மகன் தன் தாயிடம் கூறினானாம். பாபாவின் லீலைகள் அற்புதம் வாய்ந்தது. அந்த லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாகவே தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக அப்பாவின் திருவுருவப் படத்திற்கு நமஸ்காரம் செய்தாள். யோசித்து முடிவெடு, ஆனால் யோசித்து கொண்டே இருக்காதே. முடிவு எடுத்த பிறகு உடனே அதை செயல்படுத்து. யோசித்து கொண்டே இருக்காதே. இதுநாள் வரை கஷ்டத்தை, போராட்டத்தை, வேதனையை மட்டுமே பார்த்த உன் கண்கள், அனுபவித்த உன்னுடைய மனம் இனி ஒவ்வொரு மாற்றங்களாக சந்திக்கப் போகிறது. எல்லாமே உனக்கு நல்ல விதமான மாற்றங்களாகவே உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கும் வேதனைக்கும் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. ஆனாலும் கூட மற்றவர்களை நினைத்து நீ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் மீண்டும் இதே மாதிரியான திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். நல்ல முடிவு, நல்ல திருப்பம் வரும் பொழுது, நல்ல வாய்ப்பு வரும் பொழுது அதை சுமூகமாக, சாதகமாக பயன்படுத்தி கொள்பவன்தான் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். அதை விட்டுவிட்டு நமக்கான திருப்பம் வரும் பொழுது, உனக்கான மாற்றம் வரும் பொழுது, உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது, உனக்கான நல்ல முடிவு வரும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைத்து ஒரு நிமிடம் நீ கால தாமதம் செய்தால் வந்த திருப்பமும் வந்த முடிவும் வந்த வாய்ப்பும் உன்னை விட்டு வெகு சுலபமாக விலகிவிடும். எனவே சுதாரிப்பாக இரு. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும்.
திருப்பமும் ஒரே முறைதான் வரும். அந்த திருப்பம் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை கால சூழ்நிலைகளும் உனக்காகவே வந்திருக்கிறது. இதை உன்னிடம் எச்சரிப்பதற்காக, நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன்.